வணக்கம் டோலர்ஸ் அண்ட் டோலிஸ். ஒரு சிலருக்கு இன்னைக்கு சாதாரண நாள், என்ன மாதிரி ஒரு சிலருக்கு முக்கியமான நாள். நான் என்ன சொல்றேன்னு புரியல. இன்னைக்கு குரூப் 4 எக்ஸாம் நண்பர்களே. எக்ஸாம் எழுதி தான் கிளம்பி இருக்கேன். லாஸ்ட் இயரும் நம்ம ப்ரோ தான் ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. இந்த வருஷமும் 1 இல்ல 2 காப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு. முக்கியமா ஐடி ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துட்டு போனோம். காலை உணவு சாப்பிட்டு நம்ம பைக்ல லாங் போக முடியாது. நம்ம ப்ரோ பைக் தான் எடுத்துட்டு போறேன். நம்ம ப்ரோ பைக்ல பெட்ரோல் எடுத்தனால நம்ம பைக்ல இருந்து பெட்ரோல் புடிச்சு ஊத்திட்டேன். நம்ம ப்ரோவுக்கும் நமக்கும் ஒரே எக்ஸாம் சென்டர் தான். சரி, நம்ம கதைக்கு வரும். இன்றைய வாழ்க்கை சீரிஸோட 24வது பகுதி. நமக்கும் நம்ம ப்ரோவுக்கும் தனலட்சுமி காலேஜ் தான் எக்ஸாம் சென்டர். ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு ரூமை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன மாதிரி பல கனவுகளோடும் பல ஆசைகளோடும் தான் வந்திருக்காங்க. எப்படியாச்சும் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு வேலை வாங்கிட மாட்டோமான்னு ஒரு ஏக்கம் தான் நண்பர்களே. இதுக்கப்புறம் எந்த பகுதியும் ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஏன்னா போன் அலோடு இல்ல. போன் பைக் சாவிலாம் பேக்ல வச்சுட்டேன். வைக்கிறதுக்கு செப்பரேட்டா ஒரு ரூம் ஆல்டர் பண்ணிருந்தாங்க. யாராச்சும் போன் அடிச்சுன்னு போயிட போறான்னு ஒரு பயமா தான் இருந்தது. போனுக்கு சேஃபா தான் இருந்தது. எக்ஸாம் பத்தி ரிவ்யூ எல்லாம் கேட்காதீங்க, நல்லா தான் அட்டன் பண்ணிருக்கேன். நீங்க பாஸ் ஆகுறீங்களோ இல்ல ஃபெயில் ஆகுறீங்களோ அது முக்கியம் இல்ல, உங்க பெஸ்ட்டை கொடுங்க, அது போதும். பெட்ரோல் வாங்கலாம்னு கேன் தேடினா நம்ம அதிர்ஷ்டம் ஈஸியா கிடைச்சிச்சுன்னு சொல்லி வாய முடியல. கேன்ல இருக்கிற மூடி இல்ல. ஃபைனலா பெட்ரோல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டா கைனி போற சூழ்நிலை வந்துச்சு. மோட்டர் ஆன் பண்ணி விட்டு வீட்டுக்கு வந்ததும் நம்ம எத்தனை கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்கேன்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். பிஜிஎம் விளையாடுறவங்களுக்கு இந்த 2 கொஸ்டினுக்குமே ஈஸியா தான் இருக்கும். இந்த கிளாசியர் என்ற வேர்டை பார்த்ததுமே மைண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தாங்க. ஏன்னா பல வருஷ கனவுங்க இந்த ஸ்கின்னை எடுக்கணும்னு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாங்க கிளாசியர் கிரேட் வந்தது. 150 கிரேட் ஸ்பின் பண்ண நமக்கு அதிர்ஷ்டம் இல்ல. பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டாங்க. சரி, கண்டென்ட் எங்கேயோ போகுது, நம்ம கதைக்கு வருவோம். ஈவினிங் மழை வர மாதிரி இருந்தனால மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது கீழே இருந்து மேகத்துக்கு ஏதோ போற மாதிரியே இருக்கு. இது அதிர்ஷ்டம்னு சொல்றதா ஃபீல் சம் குட்ங்க. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு நண்பர்களே. இதோட இந்த பகுதியை முடிச்சுக்கிறேன். பார்ட் 24ல பார்க்கலாம்.